Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் அஸ்டன் பைலட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நிறைய பேர் இதை இக்னோர் பண்ணிவிடுவாங்க. பட் நான் வந்து இது இக்னோர் பண்ண விரும்பலை. நம்ம ஃபோனுக்கு இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஸ்க்ராட்ச் கார்டு போடுறோமோ அதே மாதிரி நம்மளோட பைக்கோட டிஸ்பிளேக்காக நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நம்மளோட டிஸ்பிளேக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு வருது. ரொம்ப முக்கியமானது அது. ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஸ்க்ராட்ச் ஆகி ஒரு மாதிரி பழையசாகவே இருக்கும். அது தேஞ்சி கிஞ்சி போயிடும். நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டலாம். நம்ம ஃபோன் டிஸ்பிளே மாதிரி தானே. ஸோ அதுக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஈரோடியன் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். ஸோ நான் கிட்ட காட்டுறேன் எப்படி ஒட்டுறேன், எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்க்ராட்ச் அசிஸ்டண்ட்டு, வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல், ஈஸி டு ஸ்டிக்கு, இவி ப்ரொடெக்ஷன் இருக்குது, அண்ட் கிளியர் விஷன் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் தமிழ்லேயே போட்டிருக்கோம் ஈரோடியன் சொல்லிட்டு. ஸோ இந்தியன் பிராண்டு தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கீ செயினும் ஃப்ரீயாக தராங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு, க்ளீனிங் கிளாத்து எல்லாமே வந்துடுது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு, நம்ம வண்டியில் புதுசாக டிஸ்பிளே மாட்டியிருக்கோம். நான் இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போன வாரம். ஏன்னா 2022 நான் டிஸ்பிளே வந்து போச்சு. அதோடு நான் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் டிஸ்பிளேவே போடுறேன். அது வரைக்கும் டிஸ்பிளேவே கிடையாது வண்டியில். பிளாங்காக அசிங்கமாக இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் டிஸ்பிளே போட்டிருக்கேன். அதோட ரேட்டு எல்லாமே அந்த பழைய வீடியோவில் போன வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ வாங்க டிஸ்பிளேக்கு வந்து வாங்கின உடனே இது நம்ம போட்டுறணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ வாங்க டிஸ்பிளேல வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓட்டிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதான் நம்மளோட டிஸ்பிளே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதுலேருந்து அதான் 1 வீக் தான் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற வர ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் கூட எடுக்கல. இது ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சும்மா ஒரு பேப்பர் மாதிரி ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ லைட்டாக அது மட்டும் நான் தொடச்சிக்கிறேன். எப்படியா ரிமூவ் பண்ண போகிறேன் தான், பட் இருந்தாலும் தொடச்சிக்கிறேன். உங்களுக்கு தெரியட்டோன்னு தான் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேமராவில். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இருக்கும், ரிமூவ் பண்ணுறதுக்கும் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இது நம்மளோட ஈரோடியன் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். இதிலே போட்டிருக்கோம் பாருங்கள், கேடிஎம்க்கு காதது. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இறக்குனா வேணும்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் அதை ஆல்ரெடி பேச முன்னாடியே சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா 299 போட்டிருக்கோம். பட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா 150 ரூபா 170 ரூபாய் வரைக்கும் வேணால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு ஒரு கீ செயின் ஒன்று வருது. இது டாக்டர் சொல்லிட்டு எப்படியும் அது யூஸ் பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் சைடில் வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். பார்த்திங்கன்னா தெரியும் சின்னதாக. இது வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெட் வைப்பு, அப்புறம் ட்ரை வைப்பு, அவுட் டு அப்ளை ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்னு சொல்லி கைடே இருக்குது. தமிழ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. பெரிய முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் படிக்க முடியலையோ அவங்களாம் ஈஸியாக தமிழ்லையும் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கிற ஒரு க்ளீனிங் கிளாத் மூலிமா நம்ம வந்து இது தொடச்சிக்கணும். தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட் வைப், ட்ரை வைப் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு துடைக்கணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டெப்பில் 1, 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு ரிமூவ் பண்ணி அதில் ஒட்டுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கார்டுக்கு வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் கார்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டருக்கு பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு ப்ரெஷர் கார்டு இஎஸ்ஆர்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஏன்னா இதுவும் ஸ்க்ராட்ச் கார்டு தானே. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து 1 ஹவராக வந்து விட்டுறணும். ஹீட் கன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மீட்டர் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் எடுத்துருவோம். ஆல்ரெடி வந்தது. இதான் நம்மளோட ப்ரொடெக்டிவ் ஃபிலிம்மு. ஸோ நம்ம கிளாத் வச்சு வைப் பண்ணிப்போம். இந்த எட்ஜஸ் எல்லாம் மட்டும் நல்லா வைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய டஸ்ட்டஸ் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட வெட் வைப்ஸ் அண்ட் ட்ரை வைப்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ வராத டஸ்ட்டு கூட இந்த வெட்டில் வந்துடும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற எக்ஸசிவ் டஸ்ட்டு கூட வரும். நீங்கள் அப்படியே ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் டஸ்ட் அப்படியே இருக்கும், பர்மனெண்ட் ஆகிடும், ஒட்டந்தே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரை வைப்பு. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓட்ட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் அலைன் பண்ணி கரெக்டாக ஒட்டணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்று வீடியோ போட்டதில் என்கிட்ட வந்து கார்டு இருக்குது, அலைன்மெண்ட் கார்டு.
ஸோ தெரியுதா? ஸோ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி தான் இருக்கும், பட் அது வேறு மாதிரி கிடையாது. இப்போ நான் வந்து செகண்ட் லேயரை எடுக்கிறேன். ஐயோ, செகண்ட் லேயர் வர மாட்டேங்குது. ஓகே, எதுக்கும் சாவி ஆன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுக்கு வரல, எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். தெரியுது, பட் ரொம்ப டல்லாக தெரியுது. ஸோ அது கரெக்ட் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் லேயர் எப்படியாவது கையிலே பிரித்து எடுக்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே கைஸ், ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அதை பிச்சு எடுக்கிறதுக்கு வழி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சு. இதுதான் நம்மளோட செகண்ட் லேயர். இது நல்லாவே டைட்டாக ஒட்டிக்கிச்சு. இதான் செகண்ட் லேயர். சில பேர் நினச்சிப்பாங்க என்னடா அது வரலன்னொன்னே இது ப்ளூ டின்ட்டு தான் நினச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டு தான். ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக ஏர் பபிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸோ நான் அதை எடுக்க ட்ரை பண்ணுறேன். வந்துச்சுன்னா நல்லது, இல்லைனா நான் அப்படியே விட்டுருவேன். ஏன்னா மிடில் தானே இருக்குது அது. ஓகே கைஸ், இப்போ ஒட்டினதே தெரியாது அந்த அளவுக்கான குவாலிட்டி. அண்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு நீங்கள் இந்த ஸ்க்ராட்ச் கார்டுக்கு பதிலாக ஸ்கின் ஒட்டுவாங்க தெரியுமா? கர்வ் டிஸ்பிளே இதெல்லாம் ஸ்கின் ஒட்டுவாங்க. அப்புறமா இப்போ நான் முன்னாடி ஒரு ஸ்கின் மாதிரி பீல் ஆஃப் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு டெம்பர்ட் கிளாஸு. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது ஹார்டாக இருக்கும், டெம்பர்ட் கிளாஸ் மாதிரி. ஸோ தொடச்சிக்குவோம். அப்ளை பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, ஒரு வழியாக மாட்டிட்டேன். ஆனால் இதில் இந்த எட்ஜில் மட்டும் நம்ம ஏர் பபிள்ஸ் எவ்வளோ தான் எடுத்தாலும் திருப்பி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. நோ ப்ராப்ளம். நான் அப்பப்போ நானே வந்து அது வந்து ஒட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஒட்டுங்க. நான் இந்த இடத்துல லைட்டாக ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கேடிஎம் டிஸ்பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்க்ராட்ச் ஆகி தான் இருக்கும். அது இல்லாமல் இது வந்தீங்க இந்த இரோடியன் பிராண்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து பல வண்டிக்கு வச்சுருக்காங்க. இது நான் அமேசானில் வாங்கினேன். மோஸ்ட்லி ப்ராடக்ட்டை டேக் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா நேற்று ப்ராடக்ட் டேக் பண்ண முடியல. ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ஒரு R15 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இரோடியன் பிராண்டு வந்து நிறைய பைக்குக்கு இருக்குது. ஈவன் ஸ்கூட்டிஸ் கூட இருக்குது, ஆக்டிவா, அப்புறம் பார்த்திங்கன்னா டியோ. எவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி எல்லாமே இருக்குது அதில். ஸோ இது சின்ன டிஸ்பிளேனால சின்னதாக வந்து ஓட்டிட்டேன். பட் இருந்தாலும் இது தான் நிறைய ஸ்க்ராட்ச் ஆகுது. அதுவும் கேடிஎம் டிஸ்பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வெயிலுக்கு எல்லாமே போயிடும். ஸோ இதில் EV ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கு, பட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஸோ போக யூஸ் பண்ணி தான் நான் சொல்லணும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் நிறைய பேர் பைக்கர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வந்தீங்கன்னா ஒரு டெம்பர்ட் கிளாஸு, ஃபிலிம் கிடையாது. நிறைய பேர் ஃபிலிம் விற்பாங்க, அது ஒட்டாதீங்க, அது வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்பர்ட் கிளாஸ் ஓட்டிங்கன்னா சப்போஸ் யாருனா வந்து அடிச்சா கூட இல்லை குத்துனா கூட டெம்பர்ட் கிளாஸ் தான் உடையுமே தவிர உங்கள் டிஸ்பிளேக்கு எதுவுமே ஆகாது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கேடிஎம் இப்போ TFT டிஸ்பிளே வந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து டெம்பர் கிளாஸ் பயங்கரமாக யூஸ் ஆகும். என் வண்டிக்கு நான் போடும்போது நீங்கள் புது வண்டிக்கு தாராளமாக இது வாங்கி போடலாம். வெறும் 150 ரூபா 200 கிட்ட தான் வருது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பழைய ப்ளேலிஸ்ட்டு, அப்புறம் நேற்று போட்டிருக்க வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ப்ரொடக்டிவான வீடியோஸ் தான் நிறையா போடுவேன் நான். எதுவும் அண்டு சென்டரில் நான் போட்டதில்லை. ஸோ எல்லாருமே போய் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். பைக்குக்குன்னு தனியாக போட்டிருக்கேன், ஃபோனுக்குன்னு தனியாக போட்டிருக்கேன், நிறைய டெக் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் புதுசாக வீடியோ எதனா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Austin Pilot.